ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம முஸ்லீம் தீனை ஃபாலோ பண்ணுற முஸ்லீம் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சும்மா ஒரு ஹைலைட் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹராமும் சரி, ஜினா, ஒரு பொய் சொல்கிறது ஹராம், நம்ம சாப்பிட்றதுலேருந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எவ்வளோ நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஹலாலா ஒரு விஷயத்த ரெக்வெஸ்ட் பண்ணாக்கா வந்து இந்த உலகம் வந்து நம்மளை தடுக்குது. அதாவது ஒரு சம்பாதிக்கிறதும் சரி, நம்ம சாப்பிட்றதும் சரி, செலவு பண்ணுறதும் சரி, கல்யாணம் பண்ணுறதும் சரி, அப்புறமா வந்து ஒரு அடக்கம் பண்ணுறதும் சரி, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹலாலாக ரெக்வெஸ்ட் பண்ணால் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க நம்மள காஃபின் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம தீன் ஃபாலோ பண்ணுற நம்மளை. இது வந்து நார்மலாக நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நடக்கிற ஒரு விஷயம்தான். நம்ம ரசூலுல்லாஹ் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டு தான் இருக்குது தீனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில் அவங்கள எதிர்த்தது பார்த்தீங்கன்னா வந்து குறைஷி யஹூதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் உள்ள ஆளுங்க தான். பட் இப்போ தீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களை எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு முஸ்லீம் தான். அதுதான் இன்னும் வேடிக்கையா இருக்கு. தீனை ஃபாலோ பண்ற ஒவ்வொரு முஸ்லீம் மூமெண்ட்க்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாருக்காகவும் எதுக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்க தீனை விட்டு கொடுக்காதீங்க. ஒரு சின்ன பணத்தாசனாலேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இதுக்காக வந்து நீங்க தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடாதீங்க. அதில் ஸ்ட்ராங்கா இருங்க. அதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு காப்பாற்றும். நீங்க எப்படி இப்போதான் ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னா, நீ தொப்பி போட்டால வந்து ஜட்ஜ் பண்றாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. நம்ம தொப்பி போட்டிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இப்போ நம்ம டீனேஜ்லேருந்தும் சரி 30 வயசுக்குள்ள தொப்பி போட்டாக்கா தொப்பி போட்டியாப்பா என்னப்பா மாடர்னா இல்லை போடுறதுன்னு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஹயர் அதுக்கு அவங்க அல்லா கிட்ட போய் பதில் சொல்லிக்கிட்டோம். சொல்ல வர்றது ஒன்று தான், நீங்கள் துனியாவை பிடிச்சிட்டிங்கன்னா தீனை வின் பண்ண முடியாது. ஆனால் தீனை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக துனியாவையும் வெல்லலாம், ஆக்கிரையும் வெல்லலாம். நான் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.